Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து புது மெத்தடில் வந்து நீங்கள் ஃபோனுக்கு ரீலோட் பண்ணலாம். அதாவது என்னென்ன பேக்கேஜஸ் வந்து உங்களோட ஒவ்வொரு சிம்முக்கும் வந்து இருக்கோ அந்த பேக்கேஜுக்கு எல்லாமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியே பேமெண்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பே ஆப்ஷனுக்கு போயிட்டு மொபைல் ரீலோடுன்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து ரீலோட் பண்ணுவோம். மற்றது வந்து P2P, மற்றது எக்ஸ்ப்ரெஸ், இப்படியான விஷயங்களையும் வந்து நாங்கள் மொபைலுக்கு வந்து ரீலோட் பண்ணுறது வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் சொல்ல போகிற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுவரைக்கும் தெரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து தெளிவுபடுத்த போகிறேன். ஸோ அதுக்கு முதல் இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, பைனான்ஸில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, பைனான்ஸில் வந்து எப்படி டாலர்ஸ் வந்து போடுறது, பைனான்ஸில் இருக்கிற டாலர்ஸை வந்து ஸ்ரீலங்கா பேங்குக்கு வந்து எப்படி வித்ட்ரோ பண்ணுறது, இதில் எப்படி வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து நான் வந்து கூகுள் டெக் யூடியூப் சேனலில் தனியொரு பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கிறேன். அதை செக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜ் வந்து எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மெயின் பார்ட்டுக்கு போகலாம். பைனான்ஸில் வந்து ரீலோட், நான் வந்து ரீலோடை பற்றி சொல்லியிருந்தேன். வித்தியாசமான ஒரு மெத்தடில் ரீலோட் பண்ண போகிறேன். என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ அந்த பேக்கேஜ் எல்லாமே வந்து ஒரே லிஸ்ட்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணி அந்தந்த பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜ், இது வந்து ஹோம் பேஜ். இந்த இடத்துல நின்றுட்டு நான் வந்து அம்புக்குறி போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். இதே சைட்டுக்கு வந்து கீழ் நோக்கி இதை வந்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் மொபைல் சர்வீசஸ், மற்றது கிஃப்ட் கார்டு, கேம்ஸ், அப்படி வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து மொபைல் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து எங்களுக்கு வந்து புதுசு தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இன்ஸ்டன்ட் மொபைல் டாப்அப் வேர்ல்டு வைட், இதைத்தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்தந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணி டாப்அப் பண்ணலாம். என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த பைனான்ஸை வச்சுக்கொண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம். ஓகே, அல்ஃபா மொபைல் டாப்அப், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சர்ச் ப்ரொவைடர்னு சொல்லியிருக்கு. ப்ரொவைடர்ன்ற வந்து நெட்வொர்க், அதாவது டயலாக், ஏர்டெல், ஹச் இருக்குது, மொபிட்டல், இதெல்லாமே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியோ அந்தந்த கண்ட்ரிக்கான சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து செலக்ட் பண்ணலாம் சர்ச் பண்ணி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டயலாக் வந்து இதில் கொடுக்குறேன், டைப் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். கொடுத்தீங்கன்னு சொன்னால் டயலாக் ஸ்ரீலங்கா சைட்டில் வந்து டாப்அப் இருக்குது. ஸோ இந்த டயலாக் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ டெஸ்டினேஷன் கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா, மற்றது வந்து ஆப்ரேட்டர் வந்து டயலாக் ஸ்ரீலங்கா, டயலாக். மற்றது பாருங்கள் பிளான்னு சொல்லியும் இருக்குது, கஸ்டம் பிளான்னு சொல்லியும் இருக்குது. பிளான்ன்ற வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது டயலாக்ல இருக்கிற எல்லா பிளானையும் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிளானை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ரீலோட் பண்ணலாம். கஸ்டம் பிளான்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போடுற ரீலோட், அதாவது நாங்கள் எவ்வளோ வந்து ரீலோட் போடுறோமோ அதை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு எங்களோட நம்பரை வந்து கீழே வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்து அதுக்கு வந்து ரீலோட் பண்ணலாம். அது வந்து கஸ்டம் பிளான், நாங்களாக வந்து கொடுக்குற அமௌண்ட்டை மட்டும் இது வந்து ரீலோடாக கொடுக்கும். மற்றது பாருங்கள் இந்த கஸ்டம் பிளானில் வந்து நீங்கள் டிக் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிளான்னு சொல்லி அது மாறும். ஸோ 50 ரூபாய்க்கு வந்து $0.16 வந்து நீங்கள் போட்டால் உங்களோட மொபைலுக்கு வந்து 50 ரூபா ரீலோட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த 50 ரூபா இதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபா நீங்கள் ரீலோட் பண்ணணுமா இருந்தால் $0.16 வந்து நீங்கள் டாப்அப் பண்ண வேணும். 100 ரூபா வந்து டாப்அப் பண்ணால் உங்களுக்கு வந்து $0.32 வந்து எடுக்கும். ஓகே, இப்படி வந்து 110 ரூபா பிளான், 200 ரூபா, அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரீலோட் பிளான் வந்து இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கீழே நிறைய ரீலோட் பிளான் இருக்குது. மற்றது நல்லா கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பண்டில்னு சொல்லியிருக்கு, அதாவது என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரிபிள் பிளாஸ்டர், அதாவது $877 ரூபா வந்து எடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் $2.89 வந்து ஸ்பெண்ட் பண்ணால் ட்ரிபிள் பிளாஸ்டர் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி அன்லிமிட்டட் பிளாஸ்டர், அதாவது 5.5 ஜிபிக்கு வந்து $3.29 வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணும். ஸோ இதோட என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு பேக்கேஜோட நேமும்
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஜிபி டேட்டா எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ டாலர்ஸ் வந்து எடுக்கும், ஸ்ரீலங்கன் ருபீஸில் வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 ஜிபிக்கு வந்து $0.52 வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் சரி. ஸோ இப்படி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. கடைசி ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கு 125 ஜிபி வந்து 30 நாளைக்கு யூஸ் பண்ணுற டேட்டா $13.21. ஸோ $4000 வந்து இதுக்கு வந்து எடுக்கும். அதாவது $13.21 வந்து $4000 ஸ்ரீலங்கன் காசு வந்து முடியும். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து மேலே சர்ச் பண்ணலாம். சம்டைம் சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் இதில் வந்து 94ன்னு சொல்லி நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஏர்டெல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் டயலாக் நம்பர், ஹச் நம்பர், மொபிட்டல் எதுக்கு வந்து நீங்கள் ரீலோட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹச்சை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே வந்து பாருங்கள் டயலாக் ஸ்ரீலங்கான்ற இடத்துல வந்து ஹச்சை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதாவது இந்த அமௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹச்சில் என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் இருக்குது எல்லாமே வந்து இதில் நீங்கள் வந்து ஒரே அடியாக பார்க்கலாம். ஸோ சிலருக்கு வந்து $515 பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் $1.74 வந்து பைனான்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து இதிலேயே வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஹச்சுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ $50 நீங்கள் வந்து டொப்அப் பண்ண போகிறீங்களா இந்த நார்மல் ரீலோட் $0.16 வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான மெத்தடில் வந்து ரீலோட் பண்ணுற முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து எந்த கண்ட்ரிக்கும் வந்து பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த கண்ட்ரிக்கான நம்பர்ஸுக்கு என்னென்ன டேட்டாஸ் வந்து இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.